செய்தாரே. என் ஆத்துமாவே நீ தொடர்ந்து பாடு, தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரி, தொடர்ந்து அவரை மகிமைப்படுத்து. என் ஆத்துமாவே நீ அவரை தேடு. ஓ, சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல நாமும் அப்படியாக சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அந்த மாலை வேளையிலும் உற்று உனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோமா சேர்ந்து? ஆத்துமமே என் முழு உள்ளமே, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. நீங்க பாடுங்களே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்நாள் வரை நம்மளை ஆதரிச்சு நடத்தி இருக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். இந்நாள் வரை என்னை ஆதரித்தீங்களேப்பா. இந்த ஜெப வேலை முழுவதும் ஏசப்பா நீர் ஆளுகை செய்வீராக. ஓ, முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு நாங்கள் இதை நோக்கி பார்க்கிறோம். ஓ, எங்களுக்கு இறங்கி ஓ பாராட்டின அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுவோமா? எங்களுக்கு இறங்கி நீங்களேப்பா, உங்க கிருபைக்காக நன்றி அப்பா. வாதை நோய் துன்பமெல்லாம் மாற்றினீங்களே சொல்லுவோமா? வாதை நோய் துன்பத்தெல்லாம் மாற்றினீங்களே, நன்றி ஏசப்பா. ஓதரும் தயசை உயிர் தந்த ஓ எல்லா பலவீனத்தையும் நீக்கி எங்களுக்கு நமக்கு ஜீவன் தரும்படியாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த, இன்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவராக ஓ ஹல்லேலூயா, அந்த தேவனை உள்ளத்தினாலத்திலிருந்து திரும்ப நம்ம பாடுவோமா? ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஹல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, எந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்
ஆண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் திசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான. தினம் தினம் உலகில் திசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து. நாள்வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் பொறி சூட்டும். ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடி சூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. நாள்வரை அன்புவை தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள்வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஹல்லேலூயா சொல்லுமா. இந்நாள் வரை என் மேலையும் என் குடும்பத்தின் மேலையும் அன்பு வைத்து ஆதரித்தீங்களே என் ஆண்டவரே, என் தேவனே. சொல்லுவோம், நீ நல்லவர். ஹல்லேலூயா. இந்நாள் வரை நம் மேல அன்பு வைத்து ஆதரித்தவர், நம்மளை நேசிக்கிறவர். ஓ ஹல்லேலூயா. ஓ லராபா ஷபா லராபா. ஆண்டவர் சமூகத்திலே முழு பலத்தோடு ஓ அன்பு கூர்ந்து அவரை ஓ வாஞ்சையோடு இந்த நேரத்துல துதிப்போமா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம், நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. ஓ இந்த மாலை வேளையில இணைந்து மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனே, ஓ என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே, ஓ அவர் மேலேயே நாங்கள் நம்பிக்கையாய் இருக்க, ஓ அவரே எங்கள் கண்மலையாக சொல்லுவோமா. நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் துருகம் அப்பா. நீரே எங்கள் எல்லாவற்றிற்கும் எல்லாமானவர். ஓ ஹல்லேலூயா. என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது, என் ஆத்துமா தேவனை நோக்கியே காத்திருக்கிறது. ஆகவே ஓ இந்த வேளையிலே, இந்த ஜெபத்திலே நான் எதற்காக விசுவாசித்து ஜெபிக்கிறேனோ அது அவராலே வரும். ஹல்லேலூயா. சொல்லுவோமா, நான் நம்புகிறது என் தேவனாலே வரும். சொல்லுவோமா, நான் நம்புகிறது என் தேவனாலே வரும். நீங்க ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கிறீங்களா? அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? காணப்படுகிறவையில அல்ல, ஓ காணப்படாத அவருடைய வல்லமைகள், அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள், இதை நீங்க விசுவாசிச்சு அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான மகிமை ஓ ஹல்லேலூயா உண்டாக்குறதாக இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. ஓ நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலை, அவரே என் இரட்சகர், அவரே என் தேவன், அவரே என் ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஏசப்பாமே நாங்கள் துதிக்கிறோம். ஓ இணைந்து மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா. எங்கள் ஆண்டவரே மே நாங்கள் துதிக்கிறோம். சொல்லுவோமா, எங்கள் ஆண்டவரே, எங்கள் தேவனே,
எங்கள் இரட்சகரே அப்படின்னு சொல்லி இந்த மாலை வேளையில் அவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஓ, நமக்காக ஒரு மீட்பர், ஓ நம்மளால முடியாத பகுதியிலே நமக்கு உதவி செய்கிற தேவன், ஓ ஹல்லேலூயா, நல்ல தேவன், ஓ அவர் இரட்சகர், அவர் மீட்பர், ஓ ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும். சொல்லுமா, ஆண்டவரை நோக்கி சொல்லுமா, என் தேவனே நீரே என் ஆண்டவர். சங்கீதக்கான தாவீது சொல்லுகிறார், தேவனே நீரே என் தேவன். தாவீது அவருக்கு அரண்மனையில அவருக்கு வேண்டிய எல்லாம் இருந்தது. ஓ, அவர் எல்லாவற்றையும் பாருங்க, அதை நினைச்சு கொண்டே அவர் திருப்தியாக இருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேல அவர் ராஜ பதவியில இருந்தாலும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக, தேவனே நீரே என் தேவன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சிக்கிறது. அப்படியாக தேவ சமூகத்திலே இந்த வேளையிலே நீங்க வாஞ்சியோடு காத்திருக்கிறீங்களா? ஓ ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா தேவனுடைய ஆலய பிரகாரங்கள் மேலேயே வாஞ்சையும் கவனமாக இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்துல என் ஆத்துமா தேவனை நோக்கியே வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. சொல்லுவோமா, தேவனே நீரே என் தேவன். எல்லாரும் சொல்லுவோமா, தேவனே நீங்க அவரை உயர்த்த உயர்த்த இந்த மாலை வேளையிலே அவரை ஸ்தோத்தரிக்க, அவரை மகிமைப்படுத்த ஓ ஹல்லேலூயா. ஓ தேவ வல்லமை உங்களை உயர்த்தத்தக்கதாக, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உங்களை தூக்குகிற வல்லமை, உங்களை உயர்த்துகிற வல்லமை. ஓ நீங்க சொல்லுங்க, தேவனே நீரே என் ஆண்டவர், தேவனே நீரே என் தேவன். எல்லாரும் சொல்லுவோமா, தேவனே நீரே என் தேவன். சத்தமா சொல்லுவோமா, நீரே என் தேவன். ஓ நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், எந்த நிலையிலும் நமக்கு உதவி செய்கிற தேவன், நம்மை சுகமாக்குகிற, நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிற, நம்மளை ஆதரிக்கிற, நம்மளை விசாரிக்கிற நல்ல ஆண்டவர், நல்ல செய்தி, நல்ல தேவன், நல்ல தகப்பன். சொல்லுவோமா சேர்ந்து, தேவனே சொல்லுங்க, தேவனே நீரே என் தேவன். ஓ நீரே என் தேவன். ஹல்லேலூயா. சொல்லுமா, தேவனே நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர். நீங்க சொல்லும் போது நீரே என் ராஜா, ஓ அப்படின்னு நீங்க ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி பார்க்கிறப்ப, ஓ நீங்க தேவனை உயர்த்த 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 பிரச்சனைகள் எல்லாம் கீழே தாழ்ந்து போகும், பலவீனங்கள் கீழே தாழ்ந்து போகும், எல்லா சூழ்நிலைகளும் போராட்டங்களும் கீழே தாழ்ந்து போகும். நீங்க தேவனை உயர்த்துறப்ப சொல்லுமா, தேவனே நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர். ஓ ஹல்லேலூயா. அவரை நம் ஆர்வத்தோடு தேடத்தக்கதாக, சங்கீதக்கான தாவீது அப்படிதான் தேடுறார், ஆர்வத்தோடு. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவனை நோக்கியே காத்திருக்கிறது. நோக்கிறதற்கு இன்னைக்கு ஏராள சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரே நம்பிக்கை அவரே. என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்க ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்களா? இந்த இரவுல ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், நீங்க நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவனை நோக்கியே வாஞ்சையோடு, ஓ அவருடைய ஆலய பிரகாரங்கள்ல வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஆசையோடு, ஓ ஹல்லேலூயா. பாடுவோமா, தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, தேவனே, சத்தமா சொல்லுங்களே, தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன், மகிமை
வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். தேவனேன்னு சொல்லுவோம், தேவனே நீர் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். முழு பலத்தோட சொல்லுங்களேன், தேவனே நீர் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின். சுகம் என்ற வல்லமை, சமாதானம் என்ற வல்லமை, ஆசீர்வாதம் என்ற வல்லமை பாடும் போதே வெளிப்படுவதாக. வல்லமை காண்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். சேர்ந்து பாடுவோமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீர் என் தேவன். சொல்லுவோம், என் தேவன், நம்முடைய தேவன். ஆர்வத்தோடு அவரை தேடத்தக்கதாக, ஆர்வத்தோடு தேடும் போது அந்த மகிமை வல்லமை ஆலயத்திலிருந்து பார்க்கத்தக்கதாக. மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன், மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். நீர்தானே என் துணையானே, உம் நிழலில் கலிகூர். அவருடைய பிரசன்னத்தின் நிழல்ல, நீர்தானே என் துணையான். சொல்லுவோமா? நிழலில் கலிகூருவே, உறுதியாய் உறுதியாய் பற்றிக்கொண்டே, உம் பலக்கரம் தாங்குதையா, உறுதியாய் பற்றிக்கொண்டே, உம் பலக்கரம் தாங்குதையா, பலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 62:63 சொல்லுகிறது. தொடர்ந்து சங்கீதம் 62:1 வசனம், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அடிக்கடி தாவீது தனக்குள்ளே பேசுற, தான் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, ஒரு நாள் ஆண்டவர் செஞ்ச நன்மையை மறக்காத, அவரை ஸ்தோத்தரி. அது மட்டும் இல்லை, என் ஆத்துமாவே நீ எப்பவும் ஆண்டவரை நோக்கி அமர்ந்துரு. அதுல சொல்லப்படுற தேவனையே நோக்கி
சொல்லுமா, தேவனையே நோக்கி. தேவனையே நோக்கி. சங்கீதம் 62:1 அதான் பார்க்கிறோம். அப்படி நீங்க அமர்ந்து காத்திருக்கும் போது அவரால் என் ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு வரும்னா அதுக்குள்ள சந்தோஷம் இருக்கு, சுகம் இருக்கு, சமாதானம் இருக்கு, நீங்க எதிர்பார்த்துக்கிற எல்லா நன்மை இருக்கு. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனையே நோக்கி. சொல்லுமா, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வெளியில பலவீனம் இருக்கலாம், சூழ்நிலை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஆனா உங்க உள்ளத்துக்குள்ள உங்க ஆத்துமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி, அந்த ஆவிக்குள்ள நிரம்பி நிரம்பி நன்றியப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா அப்படின்னு நீங்க துதிச்சுக்கிட்டே எப்பொழுதும் ஆண்டோடைய வார்த்தையை தியானித்து கொண்டே, அவர் செய்த அதிசயங்களை தியானித்து கொண்டே, அவருடைய அற்புதங்களை தியானித்து கொண்டே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுதான் தேவனையே நோக்கி. சொல்லுங்க, தேவனையே நோக்கி, தேவனையே நோக்கி. அதுல போட்ட தேவனை நோக்கி இல்ல, தேவனையே. அந்த ஏன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அவரையே நோக்கி. ஒரு ஊசி இருக்கு, அந்த ஊசியில நூலை கோர்க்கணும்னா ஏதோ போனை பார்த்துக்கிட்டோ டிவியை பார்த்துக்கிட்டோ கோர்க்க முடியுமா? முடியாது. முழு அட்டென்ஷனும் முழு கவனமும் அந்த ஊசியோடைய ஓட்டையில கவனமா அந்த நூல் போறதுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா உள்ள விட்டு பாருங்க. அதையே கோக்க நம்மளால அந்த ஊசிக்குள்ள அந்த ஓட்டைக்குள்ள அவ்வளோ ஷார்ப்பா நம்ம கோர்க்க நம்மளால முடியுமானா? ஆண்டவரையே நோக்கி நம்ம ஆத்துமா காத்திருக்குமா? காத்திருக்காதா? நிச்சயம் காத்திருக்கும். ஹல்லேலூயா. அப்ப தேவனை நோக்கி நம்ம அமர்ந்து காத்திருக்கிறப்ப முழுசும் அவரையே முழு பலத்தோட விசுவாசத்தோட, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அது மட்டுமல்ல, சேர்ந்து சொல்லுவோமா, அவரே. சேர்ந்து சொல்லுமா, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நீங்க இப்படி சொல்லி 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 துதிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லப்படுகிறது, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஏதோ பலவீனமோ சூழ்நிலைகளோ ஏதோ ஒரு பிரச்சனைகளோ உங்களை நீங்க அவர் என் உயர்ந்த அடைக்கலம்னு சொல்லுங்க, எதுவும் உங்களை அசைக்காது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம மனசுல வச்சு ஞாபகப்படுத்தி, அவரே. திரும்ப அந்த ஏன்ற வார்த்தை வருது, அவரே என் கன்மலையும். சேர்ந்து சொல்லுமா, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும். உயர்ந்த அடைக்கலமானார். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அப்படியே அந்த மனசுல பதிய வச்சு, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? நீங்க அவரையே. எப்படி ஒரு ஊசியோடைய ஓட்டைக்குள்ள நூலை விடுறப்ப அதுலயே கவனமா, கொஞ்சம் கண்ணு வேற இடத்துல ஸ்லிப் ஆனா அந்த ஓட்டைக்குள்ள நூலை விட முடியுமா? முடியாது. அது மாதிரி தேவனையே நீங்க எந்த அளவுக்கு சார்பா அவருடைய வார்த்தையே, சூழ்நிலைகள் மேலே கண்களை அல்ல, பிரச்சனைகளே இல்ல, போராட்டங்களே அல்ல, நீங்க கர்த்தரை நோக்கியே உங்க ஆத்துமா எப்பொழுது ஸ்தோத்தரித்து கொண்டே. ஒருவேளை வெளியில நம்ம ஒர்க் பண்ணலாம், ஆனா நம்மளுடைய மனசு, நம்முடைய ஆத்துமா எப்பொழுது ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டே, நம்முடைய வாய் இருதயம் எப்பொழுது அவரோட ஒரு கனெக்டடாக. அப்படி இருக்கப்ப நீங்க சொல்லுங்க, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேடுறப்ப, நோக்கி இருக்கிறப்ப எப்படி தேடணுமா? ஆசையா தேடணுமா? எப்படி தேடணும்? இந்த பரிசுத்த ஆவியானவர் அதை தான் நம்ம வாஞ்சிக்கணும். இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்றப்ப அப்படிதான் நம்ம வாஞ்சிய ஆசையா தாகத்தோடு, அப்படி தாகமா இருக்கிறப்ப தான் ஆண்டவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஒருவேளை சாப்பிடாம கூட இருந்துடலாம், ஆனா தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? சொல்லுங்களே. நல்ல வெயில்ல போயிட்டு வர்றீங்க, அதிகமா தாகம் எடுக்குது, நம்ம சாப்பிடாம கூட அந்த நேரத்துல என்ன செஞ்சிடலாம்? இருந்துடலாம். ஆனா தாகம் இருக்கிறப்ப தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா?
முடியாது. அப்போ அந்த அளவுக்கு பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆண்டவர் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர், அந்த அபிஷேகத்தின் மேல வாஞ்ச பாருங்க. அந்த தாடி கொம்புலாம் 5 மணிக்கு மேலேயே நல்ல மழைன்னு சொன்னாங்க. அந்த மழையிலையும் பாருங்க, நீங்க பகல்லெல்லாம் வேலை செஞ்சுருக்கிறீங்க, பிரயாசப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஓடி வர்றீங்க. என்னன்னா அந்த வாஞ்ச, ஹல்லேலூயா, அந்த தாகம். ஒருவேளை தூர இடத்துல இருக்கலாம், வரவே முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம், வெளியூரில் இருக்கலாம். நீங்கள் இந்த ஆன்லைனில் நேரலையில் இந்த நேரத்தில் வேற வேற வேலைகள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி உங்கள் ஆத்துமா அமர்ந்து இருக்குதா? அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்புமானவர், என் உயர்ந்த அடைக்கலமானவர் நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் அதிகமாக அசைக்கப்படவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்க சங்கீதம் 63 வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகம் அப்படின்னா அவரை ஆராதிக்கணும், ஆலயத்துக்கு வரணும், கர்த்தருடைய நாளில் கர்த்தரை வந்து தேடணும், அவரை சேவிக்கணும், ஜெபிக்கணும், குடும்பமாக அவருக்கு சாட்சியாக நிற்கணும், அவருடைய வார்த்தையை கனம் பண்ணணும். அப்படின்னா அது எப்படி தேடணுமா? ஆசையாக சொல்லுவோமா? ஆசையாக. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. அது மட்டுமல்ல, உமது வல்லமையையும் சொல்லுமா, உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். நீங்க தேடி காத்திருக்கிறீங்களா? அந்த நேரத்தில் ஜெபிக்கிறீங்களா? பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி ஆசையா காத்திருக்கிறீங்களா? நிச்சயமாக வல்லமையும் மகிமையும் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வழக்கத்தின்படியே தேவாலயத்துக்கு போறாரு, அங்க உபதேசிக்கிறாரு, அங்க அவரும் உலாவுறாரு ஆலயத்துல. அங்க கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுது. ஹல்லேலூயா. அநேகர் ஆலயத்துல சுகமாகறாங்க. நீங்க ஆலயத்தின் காரியத்துல ஆசையா தேடுறது, வாஞ்சியோடு தேடுறது, எவ்வளோ ஆசையா வாஞ்சியோடு தேடுறீங்களோ வல்லமையும் மகிமையும் நிச்சயம் பார்ப்பீங்க. வல்லமைன்னா என்னன்னா பவர். சொல்லுங்க, பவர். எந்த ஒரு பிரயாசத்திலையும் கிடைக்காதத கர்த்தருடைய பிரசன்னத்துல நீங்க பெற்றுக்கொள்வீங்க, அவருடைய மகிமையை பார்ப்பீங்க. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் சங்கீதம் 84 அதிகாரத்திலே, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். திரும்பவும் சொல்றார், சேனைகளின் கர்த்தாவே. சேர்ந்து சொல்லுமா, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல இந்த வயநாடுன்னு சொல்றாங்க, அவ்வளோ காஷ்மீர் மாதிரி இருக்குமா? ஆனா இன்னைக்கு அந்த நிலைகள் எல்லாமே மாறி இருக்குது. ஆனா நமக்கு ஒரு வாசஸ்தலம் இருக்குது, இன்பமா. எப்பொழுதும் ஆண்டவர் சமூகம் தான், ஆண்டவருடைய பிரசன்னம் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சங்கீதக்காரனுடைய தாவீதுக்கு பாருங்க, பல நெருக்கங்கள் வந்துச்சு, வீட்டார் நிமித்தம், சூழ்நிலைகள் நிமித்தம், எல்லா காரியங்கள்ல. ஆனா அந்த நெருக்கத்தின் மத்தியில அவர் எப்பவும் இந்த ஆலயத்தின் பேர்ல நான் வாஞ்சியோடு இருக்கும்போது, ஆலயத்தை நான் வாஞ்சித்து தேடுறப்ப, ஆலய பிரகாரங்கள்ல நான் போய் துதிக்கணும்னு நினைக்கிறப்ப என் கவலையெல்லாம் போயிடுது, என்னுடைய பாரமெல்லாம் போயிடுதுன்னு. அதுதான் அவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சொல்லுமா, சேனைகளின் கர்த்தாவே. அவருடைய வாசஸ்தலங்கள் எப்படி இருக்கும்னா ரொம்ப சந்தோஷமாக. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வேற எங்கேயும் காண முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத அப்படிப்பட்ட ஒரு மேன்மைய அதான் வேதம் சொல்லுகிறது. உடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதான சந்தோஷம் எங்க வருதுன்னா அவருடைய பிரசன்னத்துல மட்டும்தான். ஹல்லேலூயா. அது தேவ பிள்ளைகளாக இணைந்து நம் தேவனுடைய சபையிலே ஆலயத்துல வந்து கூடி ஆராதிக்கிறதுல அவ்வளோ வல்லமை, அவ்வளோ மகிமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. 2வது வசனம் சொல்லப்படுறது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல்
கர்த்தருடைய நாள் வருது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா எப்போ அந்த நாள் வரும், எப்போ நான் ஆலயத்துக்கு போவேன், எப்போ நான் ஆண்டவரை ஆராதிச்சு அவரை துதிப்பேன், அவருடைய வார்த்தையை நான் எப்போ கேட்பேன், இந்த வாரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிற வார்த்தை என்ன, அதுக்கு மேலே ஒரு ஆசை, ஹல்லேலூயா, அது மேலே ஒரு வாஞ்சை, நம்ம எவ்வளோ வாஞ்சிக்கிறோமோ அதன் அடிப்படையில் அந்த வல்லமையும் மகிமையும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. வல்லமை அப்படின்னா ஒருவேளை ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேளை பலகீனமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லைக்குள்ளே வரும்போது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்களை சந்திக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை குறைவுகள் இருக்கலாம், ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் முன்பாக இந்த ஆராதனையில் என்னோடு பேசுங்க, இந்த ஜெப வேலையில் என்னோடு பேசுங்க ஆண்டவரே, பாடல்கள் மூலம் பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் என்னோடு பேசுங்கப்பான்னு ஒரு வாஞ்சையோடு அதுக்கு முன்னக்கூடியே நம்ம ஆயத்தமாக ஜெபிக்கும் போது தேவன் அந்த வர்றதுக்குரிய வழி வாய்ப்பெல்லாம் நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் கவனமாயிருக்கிறது, என் இருதயம் என் மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி சேர்ந்து சொல்லுவோமா கெம்பீர சத்தம் விடுகிறது. பாருங்க, இன்றைக்கு எதுக்கோ பாருங்க, எதுக்கு என்னன்னு தெரியாமையே கெம்பீர சத்தம் விடுறாங்க, கூட்டம் கூட்டமா ஜனங்கள். ஆனா இன்னைக்கு உண்மையா உத்தமமா நீங்க ஆண்டவரை சேவிச்சு அப்படி அவரை கெம்பீர சத்தமா அவரை புகழ்ந்து அவரை போற்றி பாடி ஆராதிக்கும் போது அவர் என்ன செய்வார், அந்த ராஜாதி ராஜா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை நிறைவேற்றத்தக்கதாக. ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல வாஞ்சையும் கவனமா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் அப்படியாக நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அப்போ இது எங்கன்னா அது தேவனுடைய வீடு, தேவ சமூகம். ஆதி ஆமத்தில் பார்க்கிறோம், ஆதாமும் ஏவாளும் எப்பொழுதும் ஆண்டவரோட உலாவி ஆராதித்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை விட்டு அவங்க விலகின போது தேவ பிரசன்னம் அவங்களை விட்டு போனது. அப்படின்னா என்னென்னா ஏதேன் அவங்களை விட்டு போனது. ஆனால் நமக்குள்ள ஏதேன் என்ற அந்த வாழ்க்கை சந்தோஷம், சமாதானம், வெற்றி, வாழ் உண்டாகத்தக்கதாக நாம் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேலே கர்த்தர் பேரில் வாஞ்சையோடு நீங்கள் பாருங்க, உங்க ஆத்துமா எப்பொழுது தேவனை துதித்து கொண்டே, உங்க ஆத்துமா எப்பொழுது தேவனை தேடிக்கொண்டே அப்படி நீங்க ஆசைப்படும் போது நிச்சயமாக சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவான், நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நீங்க நம்பி ஆண்டவரை சேவிச்சு ஆசையோடு தேடும் போது, ஆசையோடு ஆலயத்தில் வந்து அவரை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக நீங்க விசுவாசிக்கிற காரியங்களை கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி எனக்கு இந்த வாஞ்சையை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா கேட்போமா. எனக்கு இந்த ஆசை ஜெபிக்கிறதற்கு உமக்காக எழும்பத்தக்கதாக, உமக்காக பிரயாசப்படத்தக்கதாக, நான் வெற்றியாய் வாழத்தக்கதாக, சுகமாய் இருக்கத்தக்கதாக, உத்தமமாய் மிக சேவிக்கத்தக்கதாக இந்த வாஞ்சை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா. உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்துல பார்க்க ஆசையாக நாம தேடத்தக்கதாக எனக்குள்ள அந்த வாஞ்சையை தாங்க. ஜெபிக்க வாஞ்ச, ஆலயத்துக்கு வரத்தக்கத ஒரு வாஞ்ச, உமக்கு பரிசுத்தமாக உத்தமமாக குடும்பமாக பிறரை நடத்த அந்த வாஞ்சையும் தாகத்தை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா. ஹல்லேலூயா. என் ஆத்துமா தேவனையே நோக்கி காத்திருக்கிறது, என் ஆத்துமா தேவனையே நோக்கி காத்திருக்கிறது, அமர்ந்திருக்கிறது. அவரே என் கன்மலை, அவரே என் உயர்ந்த அடைக்கலம். தேவனே நீரே என் தேவன், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. 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 நன்றி ஏசப்பா. அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே துதிங்க. நான் அசைக்கப்படுவதில்லை. அவரே என் அடைக்கலம், அவரே என் ஆண்டவர், அவரே என் தேவன்.
ஓ ஹalleluya. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கலும். எத்தனையோ நாள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்களை செய்யலாம், ஆனா ஆலயத்துல வந்து ஆராதிக்கிற அந்த நாள் தான் எனக்கு பெரிய ஆசையா இருக்குது. அவருடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படுதில் அப்படி நான் காத்திருக்கிறதே நாடுவேன். அவ்வளோ ஆசை. இந்த வாஞ்சை எனக்கும் தாங்கப்பா. இந்த ஆசைப்பட்ட தாவீத ஆண்டவர் கனம் பண்ணார். ஏராளம் வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்து தாவீதுக்கு வீட்டை கட்டினார். ஓ ஹalleluya. தாவீதுக்கு அரண்மனையை கட்டினார். தாவீதும் ஆலயத்துக்கு ஏராளம் சவதரிக்கத்தக்கதாக. ஓ இந்த சாலமோன், தாவீதுடைய குமாரனாய சாலமோன் ஆலயத்தை கட்டத்தக்கதாக எங்கிருந்து வந்தது? இந்த ஆசை, வாஞ்சை, தாகம். நீங்க தேவன் பேர்ல ஆசையோடு, ஓ இந்த வாஞ்சை எனக்கும் தாங்கப்பா. நிச்சயமாக நீங்க தாகத்தோடு தேடும் போது ஆண்டவர் ஓ நிச்சயமாக தாவீதை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. தேவனே நீரே என் தேவன். ஓ தேவனே நோக்கிய ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. ஓ அவரால் என் ரட்சிப்பு, அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலை. ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா சேர்ந்து. நன்றி ஏசப்பா. நான் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாஞ்சையை தந்ததுக்காக நன்றி அப்பா. தாகத்தை தந்ததுக்காக நன்றி அப்பா. ஹalleluya. நிச்சயமாக ஆசையோடு தேடும் போது இந்த வல்லமையும் மகிமையும் கர்த்தர் உங்களுக்கு அவர் காண்பிப்பார், வெளிப்படுத்துவார். ஹalleluya, ஹalleluya. தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன்